திரேந்திரகுமார், அதிமுக தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்னு வியூகத்தை வகுத்து அதை நோக்கி செயல்படுறாங்க. இது திமுக கூட்டணிக்கு நெருக்கடியா மாற வாய்ப்பு இருக்கா? இல்லை, திமுக கூட்டணி அப்படின்றது இப்போ மீண்டும் மோடியினுடைய ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் பெரிய இடையூறு எதுவும் ஏற்பட போறதில்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பக்கம் இருக்கிற இந்தியா பிளாக் அப்படின்றதுடைய பேஸ்மெண்ட்டே இங்கேருந்து தான் வருது, தமிழ்நாட்டில் இருந்து தான் வருது. ஒருவேளை தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறுது அப்படின்னா தேசிய அளவில் இந்தியா பிளாக்ன்ற அந்த பூமாலை உதுத்து போடுவதற்கு சமம். இது காங்கிரசினுடைய தேசிய தலைமைக்கு மிக நன்றாகவே தெரியும். தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டிருப்பது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி அப்படித்தான் பேசியே தீர வேண்டும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அவர்கள் அதை பேசுவது சரிதான், அந்த கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்கு. இன்னொரு மாற்று பார்வை வச்சுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி தனக்குள்ளாக தமிழ்நாட்டில் தன்னுடைய சக்தியை நிரூபிக்கணும், மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய உள்ளுணர்வு அதை கருத முடியாது. இல்லை, உள்ளுணர்வு எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த உள்ளுணர்வை சாத்தியப்படுத்துறதுக்கு கேடர் பேஸ் வேணும்ல. அந்த கேடர் பேஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளுணர்வை மட்டும் வைத்து எந்த விஷயத்தையும் சாத்தியப்படுத்திட முடியாது. ராகுல் முகம் தமிழ்நாட்டில் கை கொடுக்காதா? ராகுல் முகம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மத்தியில் கை கொடுக்கிறது அப்படின்றத தாண்டி வெகுஜன ஆதரவு அப்படின்றது ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஆதரவு எப்படி சேர்ந்தது? இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்த தலைவரும் ராகுல் காந்தியை முன்மொழியாத போது தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் எந்த இன்செக்யூரிட்டியும் இல்லாமல் ராகுல் காந்தியை ப்ரப்போஸ் பண்ணி அந்த எலெக்ஷனை லீட் பண்ணுறாரு. அப்போ அங்கேயும் தன்னோட லீடர்ஷிப் எபிலிட்டி அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. ராகுலை எந்த இன்செக்யூரிட்டி இல்லாமல் ராகுலை ப்ரப்போஸ் பண்ணுறதன் மூலமாக. அப்போது ராகுலினுடைய இமேஜ் பில்டிங் ப்ராசஸில் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ரோல் இன்னெவிட்டபிள், யாராலும் மறுக்க முடியாத, அசைக்க முடியாத ஒரு இடம். இது ராகுலுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் மை பிரதர் அப்படின்னு சொல்லி சகோதரர்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. இன்னொரு விஷயம், ரவீந்திரன் துரைசாமி சொன்ன மிக முக்கியமான கருத்து, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் எம்எல்ஏ பதவி, சேர்மன், மேயர் பதவி. அதனால் அதை யாரும் எளிதாக விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ன்றது ஆட்சியை பிடிப்பதற்கான தேர்தல். அது அவங்களுடைய கொஞ்சம் ஈக்குவேஷன் மாறினாலும் ஆட்சி திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவும் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது நம்பிக்கை. இந்த ஸ்பேஸை கூட்டணி கட்சிகள் பயன்படுத்தி விரும்ப மாட்டாங்களா? இல்லை, இந்த ஸ்பேஸை கூட்டணி கட்சிகள் பயன்படுத்த விரும்புகிறாங்க அப்படின்னாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான மீன்ஸ் இல்லை. அது ரொம்ப யதார்த்தமான உண்மை. இப்போ அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா திமுக எங்களுக்கு பிடிக்கல, அதனால் அதிமுகவோட போகிறோம், அதிமுகவோட சேர்ந்து பிஜேபி எதிர்க்க போகிறோம்னு சொன்னால் மக்கள் சிரிக்கிறாங்க. பாஜக கூட எந்த காலத்திலையும் சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காத ஒரு கட்சியோடு சேர்ந்து தேசிய அளவில் நாங்கள் பிஜேபி எதிர்க்க போகிறோம் அப்படின்ற அந்த அரசியல் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இடத்தை அவர்கள் இழக்க மாட்டார்கள். அதனால் இந்த கூட்டணியில் இப்போதைக்கு எந்த சிதைவும் ஏற்படுத்துவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. அதிமுக கவனம் செலுத்த வேண்டியது எதிர்க்கட்சி முகாமில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை பார்த்து அல்ல, தன்னோட கேடர்ஸை பார்த்து. தன்னோட கேடர்ஸுக்கும் தன்னுடைய தலைவர்களுக்கும் இடையில அதிமுகவில் ஒரு பெரிய ஸ்பிளிட் அப் இருக்கு. கேடர்ஸ் எப்போ பலப்படுவாங்க? தலைமை இன்றைக்கு இருக்கக்கூடிய தேசிய அரசியலில் தன்னுடைய தலைவரை எங்கே பொசிஷன் பண்ணி பார்க்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல அவங்க இருக்கணும். அப்படி நினைக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தன்னை தொண்டர்களுக்கு காட்டிக் கொள்கிறாரா அப்படின்னா இல்லை. அப்போ தொண்டர்கள் மத்தியிலேயே தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த சிக்கலை அவர் அட்ரஸ் பண்ணியே தீரணும். ரெண்டாவது, தெற்குல அவர் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. திண்டுக்கல் சீனிவாசன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்றதுனாலலாம் சவுத்தில் ஓட்டு விழுந்துராது. திண்டுக்கல் சீனிவாசனே தோற்றுத்தான் போனார். ஜெயித்த செல்லூர் ராஜுவோ ஜெயித்த ஆர்பி உதயகுமாரோ தென்னகத்திற்கான ஒற்றை முகங்களாக மாறிவிட்டார்களா அப்படின்னா இல்லை. வேலுமணியா உதயகுமார் ஆனால் வேலுமணி மேலே நிற்கிறாரு. தங்கமணியா செல்லூர் ராஜுவா அப்படின்னா தங்கமணி மேலே நிற்கிறாரு, செல்லூர் ராஜு கீழே இருக்கிறாரு. அப்போ எந்த இடத்துல இருந்து சவுத்துல இருந்து பார்த்தாலும் தன்னுடைய தலைவர் ஒருத்தர் அங்கே பார்க்க முடியல அப்படின்றது பெரிய வருத்தம் தொண்டர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை அவர் கவனம் செலுத்த தவறினால் அடுத்த தேர்தலில் இப்போது இருப்பதை விட ஒரு பெரிய இழப்பு கீழே ஏற்படும். ஏன்னா இப்போ இந்த 1000 ரூபாய் திட்டமாக இருக்கட்டும், பேருந்து கட்டண சலுகை திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், கடந்த சுற்றில் பதில் சொல்வதற்கு கேட்டிருந்தார்கள். ஷால் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்றது கான்ஸ்டியூஷனை திருப்பி பார்த்தா எல்லாருக்கும் தெரியும், ரவீந்திரன் சாருக்கும் தெரியும், அக்னீஸ்வரன் சாருக்கும் தெரியும். நான் அதை தனியாக விளக்குறதுக்கு அவசியம் இல்லை. ரெண்டாவது, மானியம் கொடுக்கறத பற்றி பேசினாரு. மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த சரத்தே ஏன் தெரியுமா சேர்க்குறாங்க, விலையேற்றணும்னு? மின்சாரத்துறைக்கு அப்படின்னு ஒரு கடன் இருக்கிறது. இந்த கடனை முழுசா அடைச்சு முடிச்சா மட்டும்தான் அந்த சரத்திலிருந்து நம்ம வெளியே வர முடியும். முழுசா அடைக்கிறதுக்கான வரம்பு அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறை, இன்னொரு துறையிலிருந்து இன்னொரு துறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பகிர்மானத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லாத வகையில் இந்த சட்டம் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. கடன் அடைப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லாத வகைக்கு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை அடைக்காத பொழுது மானியம் அப்படின்றத உள்ள கொண்டு வர முடியாத நெருக்கடி ஏற்படுது. கடந்த காலங்களில் மற்ற மாநிலங்களில் அதான் சார், நான்
டாபிக் மாற வேண்டாம். இல்ல இல்ல ஏன்னா அவர்ட்ட பதில் இல்ல. டாபிக் மாற வேண்டாம். சுருக்கமா ஓகே சரி விடுங்க. இல்ல உங்களுக்கு பதில் இல்ல. அதிமுக பற்றி இல்ல திரு அக்னீஸ்வரன்